டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புவோம். டேய் அருண், எங்கடா போற? வெளியே போகிறேங்கப்பா. அப்புறம் போய்க்கோ. பா எனக்கு வேலை இருக்குங்கப்பா. டேய், உனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? உனக்கு பொண்ணு பார்க்க வராங்கடா. ஆ என்னை பொண்ணு பார்க்க வராங்களா? அது உன்னை மாப்பிள்ளை பார்க்க வராங்கடா. பா ஐம் நாட் கே. பொண்ணு வீட்டுல இருந்து உன்னை மாப்பிள்ளை பார்க்க வராங்கடா. ஓ பா, யாரை கேட்டுப்பா வர சொன்னீங்க? யாரடா கேட்கணும்? நான் இன்னும் அம்மா கிட்ட கூட கேட்கல. பா என்னப்பா திடீர்னு? என்னடா பண்றது, உன்னை அவருக்கு வந்து பிடிச்சிருச்சான், அந்த பொண்ணுக்கும் வந்து பிடிச்சிருச்சான். அவர் ஒன்றும் இல்லை, என்னோட ப்ரொஃபஸர் தான். சரியா, அவர் வந்துடுவார், நீ போய் ரெடி ஆகு. ஆல்ரெடி நல்லா தானே இருக்கேன். டிஷர்ட் போட்டுக்கடா, அழகாக எடுத்து சட்டையை போட்டு நெத்தியில் கொஞ்சம் அந்த குங்குமம் சந்தனமெல்லாம் வச்சாதான் நல்லா இருக்கும். சரி. ம், இந்த மனுஷன் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல? எப்படி தப்பிக்கிறது? அம்மா, ஐயோ முடியலடா, சுத்தமாக முடியலடா என்னால். என்னடாச்சு உனக்கு? நேற்று சாப்பிட்டது சேரில் போலடா. நல்லா புரோட்டாவும் சிக்கன் பிரியாணும் அச்சு நவுத்திட்டனா, அதான் வயிற்றில் கிரிகிரிகிரிகிரிகிட்டே இருக்கு. சுத்தமாக முடியல. ஓஹோ. ஆமாம், நீங்கள் கிழக்கி மகை நடந்துக்கிட்டே இருக்க. அதுவா, ஒரு சம்பவம் ஆகி போச்சுடா. சம்பவமா? என்ன சம்பளம் ஆச்சு? சம்பவம்? அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துருக்காருடா. ஓஹோ, நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயமா? போடா, என் ஆளுக்கு தெரிஞ்சா நான் கொன்னே போடுவான். அப்போ பிடிக்கலன்னு சொல்லிட வேண்டியதானடா. அப்பா என்னை கொன்றுவாரு. ஓ, இது வேறையா? சரி, நீ கேட போ, என்னால் முடியலை. டேய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. நான் என்னடா ஹெல்ப் பண்ணுறது? நானே வயிறு வலியில் இருக்கேன்டா, என்னை ஏன்டா டார்ச்சர் பண்ணுறேன்? ஐடியா? ஊசி போடாதடா, ஐடியா சொல்கிறா. டேய் அது இல்லடா, பொண்ணு வீட்டுக்கார் வருவார்ல. பொண்ணுக்கு வீட்டுக்காரர் வேறு இருக்காங்களா? என்னடா கருமது? டேய் ஆகவனி நாயே, நான் அப்படி சொல்லடா. பொண்ணோட ரிலேஷன் வருவாங்கல்ல. ஓ, அப்படி சொல்றியா? சரி. அந்த பொண்ணு வீட்டுக்காரச்சி, அந்த அவங்க ரிலேஷன் வரும்போது நான் அப்பாவை நைஸா கூப்பிட்டு போயிடுறேன். சரியா? நீ என்ன பண்ண, அவங்க கிட்ட எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்லிடு. ஏன்டா? டேய் அப்பதானே என்ன பிடிக்கலன்னு அவங்க போவாங்க. ஓ, அதாவது உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் அந்த பொண்ணு வீட்டு சைடில் வந்து நான் உனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குதுன்னு சொல்லணும், அவ்வளோதானே? ஆமாம். சரி, ஓகே, சொல்லிடலாம். டேய் உன்னை நான் ரெடியாக சொன்னல. இதோ போகிறேங்கப்பா. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்ஸு பழம்லாம் போய் வாங்கிட்டு வந்துருப்போம். சரி ஓகே. டே அண்ணே, எனக்கும் அப்படியே இந்த வயிற்று வலிக்கு ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வாடா ப்ளீஸ்டா. சரி ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன். A few moments later. எப்பப்பா, நீ புரோட்டாவே சாப்பிடக்கூடாதுடா சாமி. வந்துட்டான்டா. குர்ரா மாத்திரை குர்ரா. புட்டா இந்த மாத்திரை. நான் சொன்னதெல்லாம் உங்க ஞாபகம் இருக்குல்ல? சொதப்பா பண்ணிடுவேல. ஆமாம், நீ என்ன சொன்ன? என்னடா? டேய் அடிச்சு சாவச்சிரும்டா உன்னை. பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க, அவங்க கிட்ட என்னை பத்தி நீ தப்பு தப்பா சொல்றான். டேய் ஏன்டா பேஷண்ட்டை கொடுமைப்படுத்துற? சரிடா பார்த்துக்கலாம்டா. டேய் சொதப்பிடாதடா புட்டா, என் வாழ்க்கையே உன் கேரளா ப்ளீஸ் சொதப்பிடாதடா. சரிடா கொஞ்சம் அந்த ஃபேனை போட்டுட்டு போறியா ப்ளீஸ்? அப்புறம் அந்த ரிமோட் எடுத்து கொடு. இந்தா. டேய் டிவி யார் உன் புது மாமனார்? அவன் மாற்றுவார். 115 வை. அவனை சொதப்பணுன்னா சாவடிச்சிருவேன் சொல்லிட்டேன். தண்ணி எடுக்காமல் வந்துட்டோமே. டேய் அருண், வேணாம், தூக்கி போட்டு நெஞ்சிலே மிதிச்சு போடுவான். நானே போய் குடிக்கிறேன். இன்னும் தண்ணியே இல்லை. சரி, ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஜூஸ் இது இருக்கான்னு பார்ப்போம். கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்கப்பா. இதை அதில் போட்டு குடிச்சிட வேண்டியதான். திரும்பவும் வயிறு வலிச்சு என்ன பண்ணுறது? பேசாமல் இது எல்லா மாத்திரையும் போட்டு குடிச்சிட்டா என்ன? அப்போ வயிறே வலிக்காதுல்ல?
குடிச்சிடுவோம். எல்லாத்தையும் இதில் கலந்தாச்சு. இப்போ குடிச்சா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஃபுல்லாகவே குடிச்சிருவோம். பாரா, வயிறு வலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு போல இல்லை. பிள்ளைய வச்சிடும். ரெடியாகாம என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா மறந்துட்டேன்ப்பா. சரி, ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு சொல்றேன். எங்க? அதையும் மறந்துட்டேன்ப்பா. இதுவும் மறந்துட்டு. சார் வணக்கம் சார், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ராகவன், நீ எப்படி இருக்க? ஐயோ. நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க சார். இல்லை ராகவன், பரவாயில்ல. ஒரு 10 minutes தான் நான் இருக்க முடியும். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, நம்ம கிளம்பிடுவேன். இவர் தான் மாப்பிள்ளையா? வணக்கம் அங்கிள். இவன் தான் சார் என்னோட மூத்த பையன் அருண். ஹாய். உனக்கு 2வது பையன் இருக்கிறதா கேள்விப்பட்டா? அவங்க இங்கே தான். அப்பாடா, இப்போதான் வயிறு வலி நல்லா இருக்கு. இவன் தான் சார் என்னோட 2வது பையன் புட்டா. நல்லது. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? அது கொஞ்சம் வயிறு வலி அங்கிள், இப்போ தான் கொஞ்சம் சரியாச்சு, அதனால தான். ஓஹோ, சரி 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 சார். பையன் ரொம்ப நல்ல பையன் சார், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. மந்த்லி நல்லாவே சம்பாதிக்கிறான். இன்னுமே நிறைய பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கான் சார். நானும் வெளியே விசாரித்தேன். ரொம்ப நல்ல பையன் தான் கேள்விப்பட்டேன். புட்டா, அப்புறம் என்னோட மருமக என்ன சொல்கிறா? அவளுக்கும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நான் நேரில் பார்க்கணும் இல்லையா? அதனால தான் கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். புட்டா ஸ்டார்ட் பண்ணுறான். அப்பா. என்னடா? இந்தாங்க, அம்மா அவங்க கூட பேசணுமா? அப்படியா? கொண்டா சார், ஒரே நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ராகவன், போயிட்டு வாங்க. ஸ்டார்ட் பண்ணுறா பேசிட்டா. கமான்றா புட்டா. அப்புறம் தம்பி அருண். சொல்லுங்க அங்கிள். ஒன்றும் இல்லை. புட்டா தம்பி. அங்கிள், நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் வந்து லேப். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அங்கிள். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொன்னேன். ஃபன்னி பாய். இதெல்லாம் ஒரு காமெடியா? சரி புட்டா, கமான்றா சொல்கிறா. அருணை பற்றி சொல்லுப்பா. அருண் எப்படி ரொம்ப பாசமான பையனா இல்லை எப்படி? யார் இவனா? இவன்லாம் வந்து சொல்கிறா, கமான்றா புட்டா. ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அங்கிள். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. என்னெல்லாம் ரொம்ப பாசமா பார்த்துப்பான், ரொம்ப சூப்பரா பார்த்துப்பான். என்னையவே அப்படி பாக்குறான்னா அப்ப உங்க பொண்ணு வந்தா எவ்வளவு சூப்பரா பார்ப்பா. நல்லா பாசமா அற்புதமா பார்த்துப்பான். நான் இதெல்லாம் சொல்லடா, நான் ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ, என்ன சொல்ல சொன்னா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இருடா இப்ப பாடுறா, எப்படி சொல்றேன்னு பாடுறா. சரி, அருண் வேற என்ன பண்ணுவான்? அங்கிள், இவன் வீட்டில் இருக்கும்போது நல்லா நிறைய புக்ஸ் படிப்பான் அங்கிள். டிவியே பார்க்க மாட்டான். அவன் நிறைய புது புது ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஜாலியாக இருப்பான். எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக நடந்துப்பான். என்ன கெட்ட பழக்கமும் இல்லாமல் சூப்பரான பையன் அங்கிள். இவனை பற்றி புகழணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அந்த அளவுக்கு இவன் வந்து நல்ல பையன் அங்கிள். இது உண்மையாவே நான் இதெல்லாம் பண்ணதே இல்லைடா. என்னமோ சொல்லிட்டு இருக்க, சம்மந்தமே இல்லாம. சாரிடா, நான் ஏன் இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கேன் பைத்தியம் மாதிரி? சூப்பர், ஐ அம் இம்ப்ரெஸ்ட் அருண். வேற ஏதாவது இருக்கா? வேற இவன் வந்து எப்படின்னா ஒரு பொண்ணை கூட எடுத்து பார்த்ததே இல்லை அங்கிள். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணதே இல்லை. அவ்வளோ தங்கமான பையன். பசங்க யாராவது வந்து தப்பு பண்ண கூட இவன் வந்து தண்டிப்பா பசங்களை கூட தப்பு பண்ண விட மாட்டான். அதாவது இவன் ஃப்ரெண்ட்ஸை சொல்றேன். அந்த அளவு இவன் ரொம்ப நல்ல பையன் அங்கிள். இவனை மாதிரி பையன்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அங்கிள். இவனை மாதிரி பையன்லாம் உங்களுக்கு வந்து மருமகனா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அங்கிள். வாவ், நான் இப்படி ஒரு பையனை பார்த்ததே இல்லை. அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல. வெரி குட் அருண், கீப் இட் அப்.
நான் பண்ணாத நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கானே. அங்கிள் இருங்க, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். டே குட்டா எங்கடா போற? நான் அப்புறம் வரேன்ப்பா. சரி அவனை விடுங்க சார். என்ன சார் சொல்கிறேன் என் பையன் ராகவன் புட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டான். எனக்கு அருணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ இப்போ என்ன பேசுறது இவர்கிட்ட? அப்படிங்களா? ரொம்ப 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 சந்தோஷம் சார். அவனுக்கு வெக்கத்தை பாருங்க. ஐயோ இன்னைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனே, பேசாம உண்மையை சொல்லிட வேண்டியதான். என் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான் வரும். பேசாம நம்மளே சொல்லிட வேண்டியதான். அங்கிள் அப்பா, அருணுக்கு அந்த பொண்ணை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான்பா. அவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான்.